ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேல தள்ளிடாதீங்க, இருங்க. ஒரு 2 நிமிஷம் இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த செய்தி ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் அதிகமாய் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்திலே சங்கீத புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 6வது வசனம் இப்படியே சொல்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீத புஸ்தகத்திலே தாவீதை சவுலினுடைய கைக்கு, தீங்கான கைக்கு ஆண்டவர் விலக்கி அவர் பாதுகாத்த போது இந்த சங்கீதத்திலே அவர் எழுதுகிறார், நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். நான் கூப்பிடும் போது அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளை படைத்த தெய்வத்தை ஒவ்வொருவரும் நம் தேட வேண்டும். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 14:2 சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை நோக்கி பார்த்தாராங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசை பாருங்க. நான் படைத்தேனே இந்த பூமியை, வானத்தை, மனிதர்களை, இவர்களை என்னை தேடுகிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் ஆசையாய் நம்மளை நோக்கி பார்க்கிறாராம். ஆகையால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் நாம் தேட வேண்டும். நாம் தேடும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏங்க ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். எதற்காக ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும் போது நடக்கிற சில ஆசீர்வாதங்கள் என்னன்னா, நீங்க சங்கீத புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் 3வது அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்மளை படைத்த இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும் போது நமக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு கண்ணீர், நமக்கு ஒரு வேதனை, நமக்கு ஒரு பாடு, அப்படிப்பட்ட நேரத்துல மனுஷங்க கிட்ட நம்ம போய் சொன்னோம்னா அப்படியா கேட்டுட்டு செவி கொடுக்காம போவாங்க. அவங்களுக்கு இதுவும் வரும், இதுக்கு மேலேயே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளை படைத்த தெய்வத்தை நாம் தேடும் போது நமக்கு செவி கொடுப்பாருங்க. என் பிள்ளை ஏதோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். நம்மளை படைத்த நம் ஆண்டவர் அவ்வளோ அன்புள்ள தெய்வம். அதனால இயேசுவை நம்ம தேடும் போது நமக்கு செவி கொடுப்பார். நம்ம கஷ்டம், நம்ம கண்ணீர், நம்ம பிரச்சனை என்ன நம்ம அவரிடத்துல சொல்லும் போது நம்ம செவி கொடுத்து அதற்கு பதிலை தருவார். ஏன்னா தாவீதுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து செவி கொடுப்பார். 2வது சங்கீத புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த 27:5 நீங்க வாசிக்கும் போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் சோத்திரம் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 2 விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகம் பயங்கரமான தீங்கான காரியத்தில் இருக்கிறது. எத்தனை தீங்கு, எங்கு பார்த்தாலும் சோதர விபத்துக்கள், எங்கு பார்த்தாலும் மரணங்கள், எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சேதாரங்கள், எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள். இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனை தேடும் போது நமக்கு வருகிற எல்லா தீங்குக்கும், மந்திரவாதத்தினால தீங்குகள் வருகிறது, வெள்ளி சூன்யத்தினால அநேக மக்கள் தீங்குகளை அனுபவிக்கிறாங்க. நீங்கள் இயேசுவை தேடுவீர்கள் சொன்னா உங்களுக்கு வருகிற எல்லா தீங்குக்கும் இயேசு கிறிஸ்து நிச்சயமா விடுதலை ஆக்குவாருங்க. நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வதாக அதே சங்கீதத்துல 27ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் கடைசி சொல்லுது, என்னை கண்மலை மேல உயர்த்துவார். இயேசுவை நீங்கள் தேடி பாருங்களேன், உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். ஒரு காலத்துல கடன்காரனாக, கஷ்டத்துல, மந்திரவாதத்துல, சோத்திரம் ஏழையாக, திக்கற்றவனாக, அடுத்த வேளைக்கு ஆகாரம் இல்லாதவனாக நான் காணப்பட்டேன். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நெருக்கம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோத்திரம் அவரை தேடும் போது என் வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான சாபத்தையும்
எல்லா விதமான தரித்திரத்தையும் இயேசு மாற்றி என்னை ஆசீர்வதித்து நீக்கி உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிற என்னை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். உங்களையும் அப்படி உயர்த்துவார். அதனால் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. தேடும் போது உங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் தீங்குக்கு விலக்கி காப்பார். உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவை, சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை தேடும் போது வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்க கிருபை செஞ்சீங்க. இதை கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, பிரயோஜனப்பட கர்த்தர் இயேசு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியத்தையும் பலப்படுத்தும், வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையா இருங்க. தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமேன்.